வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் 100 கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் வந்து மிளகு, புளி கரைசல் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானிலையில் எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை பசங்க தூக்கி போடுவாங்க இல்லையா, இப்படி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறையங்க. முடி நல்லா வளரும். அப்புறம் லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடியது கருவேப்பிலை. வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஆறுற வரைக்கும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் தோல் உரிச்சு வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது கூடவே நீங்கள் குழம்புலையும் வந்து இப்போ பூண்டு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் இதுலேயும் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திங்க இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை குழம்புன்றது ரொம்ப 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 மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. முடி நல்லா வளரும். பசங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் காரத்துக்காக. மிளகு மட்டுமே காரம் பத்தாது இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போக்குறோம். சிம்மில் வச்சு வதக்குங்க, ஏன்னா கருகிடும். மசாலா வந்து சீக்கிரமாகவே கருகிடும். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொட்டை இல்லாமல், அந்த புளி கரைசல் இதோட சேர்க்கணும். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ்ட்டாக இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, குறன்னு இருக்கக்கூடாது. இதையும் அது கூடவே ஊற்றுறோம். வாரத்தில் ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த கருவேப்பிலை குழம்பு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. கருவேப்பிலையை பசங்க ஒதுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு
செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு விட்டமின் கிடைக்கும். இதில் முடி நல்லா வளரும். முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். இப்போது உப்பு போட்டுக்கிறோம். இது எல்லாமே பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதித்து மேலே வந்து எண்ணெய் திரண்டு வரணும். நம்ம புளி சாதம்லாம் கிளறும் போது மேலே எண்ணெய் திரண்டு வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி மேலே எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதோடைய டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துச்சு. இது சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.